ப்ரெக்னென்சி டயத்தில் ஏற்படுற பேக் பெயினுக்கு சேஃபான ஹோம் ரெமெடிஸ் என்ன? ப்ரெக்னென்சியோட ஸ்டார்டிங்கில் இருந்து டெலிவரி வரைக்குமே பேக் பெயின் ரொம்பவே காமனான ஒரு விஷயம். இந்த பேக் பெயின் எதனால் ஏற்படுதுன்னா 2 முக்கியமான விஷயங்கள்னால. ஒன்று, ப்ரெக்னென்சியில் சுரக்கிற ரிலாக்ஸுங்கிற ஹார்மோன்னால் உங்களோட ஜாயின்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் வந்து லூசன் ஆகிடும். ஸோ அதனால உங்களுக்கு பேக் பெயின் வரும். 2வது, நம்ம ப்ராப்பரான போஸ்டர் மெயின்டைன் பண்ணலைன்னா ப்ரெக்னென்சி டயத்தில் கண்டிப்பாக பேக் பெயின் வரும். சேஃபான ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னா இது வர்றதுக்கு முன்னாடி தடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்ம் பேக்கை வந்து பேக்கில் வச்சுக்கலாம். டர்க்கி டவலை ஹாட் வாட்டரில் நினச்சி வார்ம் கம்ப்ரெஸ் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக பெயின் கில்லர் ஜெல்லிஸ் இந்த டயத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் கண்டிப்பாக வலி மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடாது. இப்போ இந்த பேக் பெயின் வராமல் எப்படி தடுத்துக்கிறது? ப்ராப்பர் பாய்ச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உட்கார்ற இடத்துல உங்களோட சேரில் பேக்கில் ஒரு சின்ன பில்லோ வச்சுக்கணும் பேக் சப்போர்ட்டுக்கு. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பாடி வெயிட்டை நீங்கள் பேலன்ஸ்டாக 2 கால்லையுமே ப்ளேஸ் பண்ணணும். ஒரு காலில் நின்றுட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணக்கூடாது. ஹை ஹீல்ஸ் வேர் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ஹை ஹீல்ஸ் வேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பேக் பெயின் காஸ் பண்ணும். அதே பெயின் வந்து உங்களுக்கு நீலையும் ஹீல்லையும் ரேடியேட் ஆகும். அதே மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பராக நீங்கள் தூங்கலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு பேக் பெயின் வரும். ஜென்ரலாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற பொசிஷன் வந்து மோர் டுவர்ட்ஸ் யோர் லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைடில் ரொம்ப நேரம் படுக்க முடியலன்னா நீங்கள் ரைட் சைட் திரும்பி படுத்துக்கலாம். அப்படி படுக்கும்போது சைடில் திரும்பி படுத்துக்கும் போது உங்கள் காலுக்கு நடுவில் ஒரு பில்லோவை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ வந்து மார்க்கெட்டில் ஜே ஷேப்ட் ப்ரெக்னென்சி பில்லோஸ் வந்து கிடைக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பேக் பெயின் வராமல் தடுத்துக்க முடியும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக வராமல் நீங்கள் ப்ராப்பர் பாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொன்னால் பேக் பெயினை நீங்கள் தவிர்த்துக்க முடியும். Like, share and subscribe Ratna Fertility YouTube channel.